அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்சஸ் மேட் அப்படிங்கிற மக்கள் தொகை கணக்கெடுக்கிற ஒரு செயலி வந்து Play Storeல வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்த செயலி வந்து பதிவேற்றம் செய்வதற்கு மிக எளிமையாக இருக்கிறது. ஒரு ஆண்டு வந்து நம்ம எல்லா தகவலுமே உள்ளீடு செஞ்சுட்டோம் அப்படின்னா, வருடந்தோறும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அப்கிரேட் ஆயிரும். நம்முடைய சென்சஸ் ரிப்போர்ட்ஸும் வந்து கிளாஸ் வைஸாவும், அதே மாரி கேஸ்ட் வைஸாவும், அடுத்தது ER அடிப்படையிலேயும் வந்து நமக்கு வந்து சென்சஸ் ரிப்போர்ட் வந்து மிக துல்லியமான கணக்கெடுப்பு அமைப்பாக அமைகிறது. இந்த வ செயலியை வந்து எவ்வாறு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொளி மூலமாக நம்ம தெளிவா வந்து பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க் ஒண்ணு குடுப்பேன். அந்த லிங்க்க டச் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டாவே உங்களுக்கு Play Storeல இந்த சென்சஸ் மேட்டுக்கான செயலி வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்ங்கிற ஆப்ஷனுக்கு போயிரும். அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 1 ஆர் 2 செகண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் கீழ வந்து ஓப்பன்னு குடுத்துருங்க. ஓப்பன்னு குடுத்தோனே ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து தொடங்கு அப்படின்னு தமிழ்ல ப்ளூ கலர்ல ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இப்படித்தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இடத்துல நம்மளோட பள்ளியோட தகவல் வந்து தமிழ்ல நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். எங்க பள்ளியோட நேம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து இடத்துல டைப் பண்ணிக்கிறேன். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து உங்க பள்ளியுடைய ஊர் எந்த ஊர்ல அமையப்பட்டிருக்குதோ அந்த ஊரோட நேம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய ஒன்றியம் உங்களுடைய ஒன்றியம் எதுவோ அத டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில வந்து நம்ம வந்து பெயர வந்து நம்ம வந்து PUPS அல்லது PUMS அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆங்கிலத்தில உங்களுடைய பள்ளியோட நேம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாவட்டத்த வந்து தமிழ்லயே நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆங்கிலத்தில வந்து என்னுடைய பள்ளியோட நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது மாவட்டத்த வந்து தமிழ்ல வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கீழ வந்து யூடேஸ் நம்பர் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த 11 இலக்க யூடேஸ் நம்பர வந்து நீங்க டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதிகபட்ச வகுப்புன்னு குடுத்துருப்பாங்க. நம்ம வந்து +2 வரைக்கும் கணக்கெடுக்கணும். அதனால +2 அப்படிங்கிறத வந்து நீங்க போட்டுக்கங்க. போட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நமக்கு வந்து எந்த மாதத்தில வந்து கணக்கெடுப்பு நம்ம ஆரம்பிச்சோம், ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அது கீழ டவுனா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் குடுத்துருப்பாங்க. எங்க பள்ளிய பொறுத்தவரை நாங்க டிசம்பர்ல தான் ஆரம்பிச்சோம். அதனால டிசம்பர் அப்படிங்கிறத கோட் பண்ணிக்கிறேன். நீங்க வேற ஏதாவது மாதத்தில ஆரம்பிச்சிருந்தாலும், உங்களுக்கு எந்த மாதமோ அந்த மாதம் வந்து குடுத்துருப்பாங்க. அத வந்து குடுத்துட்டு, அடுத்து அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து நம்ம போயிரும். இப்போ வந்து புதிய குடியிருப்புங்கிற ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த இடத்துல அத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு உங்க பள்ளி அமைவிடத்தில ஒவ்வொரு தெரு நேமும் கூட இருக்கும். அதனால ஒவ்வொரு தெரு நேமாக நீங்க வந்து இதில டைப் பண்ணிக்கலாம். இப்போ காமராஜர் நகர் 1 தெரு, காமராஜர் நகர் 2ஆம் தெரு அல்லது அம்பேத்கர் வீதி. இது மாரி வந்து ஒவ்வொரு வீதியா இருக்கும். அத வந்து டைப் பண்ணிக்கணும். கீழ பார்த்தீங்க அப்படின்னா, சுருக்கெழுத்துல 3 எழுத்து வந்து ஆங்கிலத்தில மட்டும் டைப் பண்ணணும். அந்த மேல நீங்க டைப் பண்ண சுருக்கெழுத்துல. மறுபடி ஏதாவது நீங்க துணை குடியிருப்பு சேர்க்கணும் அப்படின்னா, ப்ளஸ் சிம்பல் போட்டு உங்களுக்கு ப்ளூ கலர்ல இருக்கும். துணை குடியிருப்புன்ட்டு. அத கிளிக் பண்ணி நீங்க அடிஷனலா எத்தன தெருவுகள் வேணாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த வழிமுறை குடுத்துருக்காங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, காமராஜ் நகர் 2வது தெருன்னு சொல்லி நான் வந்து குடுத்துர்றேன். சரிங்களா? இது மாரி வந்து நீங்க எத்தனை குடியிருப்பு னாலும் ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கான சுருக்கெழுத்த வந்து நீங்க வந்து டைப் பண்ணணும். இப்போ அடுத்து நான் ஆட் பண்ணோனே நமக்கு கீழ வந்துருச்சு பார்த்தீங்களா? இதில நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டா அடுத்ததுக்கு வந்து நமக்கு போயிரும். நம்ம எடிட் சேஞ்சஸ் பண்றனாலும் அதுக்கு பென்சில் ஐகான் குடுத்துருக்காங்க. நம்ம எடிட் சேஞ்சஸ் வந்து நம்ம பண்றதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் குடுத்துருக்காங்க. அத பயன்படுத்தி நம்ம வந்து எடிட் சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க நீக்கணும் அப்படின்னாலும், அந்த இன்டூ சிம்பல கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நீக்கம் பெற்றுரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தது அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில பார்த்தீங்க அப்படின்னா, புதிய பள்ளிகள்னு குடுத்துருப்பாங்க. நம்மளுடைய பள்ளி இதுக்கு கேம்பஸ்க்குள்ள வேற ஏதாவது பள்ளிகள் இருந்தா நம்ம ஆட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து அத வந்து நம்ம விட்டுறலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த பள்ளியுடைய நேம் வந்து நம்ம ஆட் பண்ற மாரியும், அந்த வகுப்புகள் இருந்தா அந்த வகுப்புல வந்து ஆட் பண்ற மாரி நம்ம ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அப்படி இல்லன்னா நீங்க முடிக்கவும் சொல்லி குடுத்துறலாம். இப்போ ஓவராலா நம்மளுடைய ஸ்கூல் நேம் எல்லாமே நம்ம பதிவு செஞ்சாச்சு. மக்கள் தொகை பட்டியல் அறிக்கைகள்லாம் நான் சொல்றேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளஸ் சிம்பல் போட்டு ப்ளூ கலர் ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த எதுக்கு அப்படின்னா, இதில தான் வந்து நம்ம வந்து குடும்ப உறுப்பினர்கள வந்து நம்ம வந்து சேர்க்க வேண்டும். அத கிளிக் பண்ணோனே நம்முடைய ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த முதல் தெருவுல சேர்க்கணுமா, 2ஆம் தெருவுல சேர்க்கணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுவாங்க. அத வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கதவு எண் அப்படிங்கிற இடத்துல வந்து கதவு நம்பர வந்து டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது குடும்பத் தலைவருடைய பெயர் வந்து தமிழ்ல நீங்க டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய வயது கேட்டிருப்பாங்க. வயது என்னவோ அந்த வயது போட்டோனே நமக்கு வந்து வந்துரும். அதில வந்து ஆண், பெண் கேட்டிருப்பாங்க. ஆண் போடுங்க. பெண் போட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எந்த மதத்த சேர்ந்தவங்க, இந்துவா, முஸ்லீமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது எந்த மதம் போட்டுட்டு அவங்களோட கேஸ்ட் போட்டுறலாம். கீழ வந்து இதர விவரங்களை சேர்க்க உங்களுக்கு ப்ளூ கலர் குடுத்துருப்பாங்க. அதில அவங்க படித்த கல்வி உயர்நிலைப் பள்ளியா, மேல்நிலைக் கல்வியா, டிப்ளோமாவா, இளங்கலையா, முதுகலையான்னு குடுத்துருப்பாங்க. என்ன படிச்சிருக்கோம் அத போட்டுட்டு, அந்த படிப்பு என்னவோ நீங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா?
அதுக்கான ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அதில என்ன என்ன இருக்கோ அது மாதிரி நீங்க இளங்கலையில என்ன முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ஆங்கிலத்தில கூட டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மாரி முடிச்சுட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளியா கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளியா இருந்தா அந்த ஆன் பட்டன வந்து ஆன் பண்ணி விட்டீங்கன்னா, அதில என்னென்ன பிரிவுகள் இருக்கோ அது எல்லாமே காட்டும். அந்த பிரிவ வந்து நம்ம செலக்ட் பண்ற மாரி இருக்கும். இல்ல அப்படின்னா, அந்த ஆஃப் பட்டன வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சிரலாம். அடுத்தது இந்த குடும்பத்தில வந்து இன்னொரு மனைவி மற்றும் மகன்கள சேர்க்கணும் அப்படின்னா, புதிய உறுப்பினர்கள் அப்படிங்கிற காலத்த வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க. அடுத்த அவருடைய மனைவியுடைய நேம் வந்து நம்ம இதில சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வயது, அவங்களுடைய கேஸ்ட்டு மற்றும் அவங்க படிப்பு விவரங்கள் எல்லாமே பதிவு பண்ணிட்டு, நம்ம வந்து அடுத்த உறுப்பினர் சேர்க்கணும். அடுத்தது அவங்க பசங்கள சேர்க்கணும் அப்படின்னா, புதிய உறுப்பினர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி, அடுத்தது அவங்களுடைய வயது போட்டோனே அவங்களோட வகுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துரும். சரிங்களா? இது மாரி வந்து இப்ப 15ன்னு போட்டா அடுத்து 10வதுன்னு வந்துருச்சு. ஒரு வேள வந்து வயத மாத்தும் பொழுது வகுப்பு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து செலக்ட் பண்ணி குடுத்துரும் நமக்கு. அதனால வயது வந்து நீங்க போட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு செலக்ட் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அந்த இடத்துல வந்து அ வயத வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதே குடும்பத்தில அதே உறுப்பினர சேர்க்கணும் அப்படின்னாலும், நம்ம வந்து என்ன பண்ணலாங்க, புதிய உறுப்பினர் அப்படிங்கிறத சேர்த்திக்கொள்ளலாம். சரிங்களா? புதிய குடும்பத்த சேர்க்கணும் அப்படின்னா, நமக்கு ஆரஞ்சு கலர்ல குடுத்துருப்பாங்க. அடுத்தது புதிய குடும்பத்த அப்படின்னு சொன்னா, குடும்ப எண் 2ன்னு வந்துரும். அதில வந்து கதவு நம்பர டைப் பண்ணிட்டு, அடுத்த குடும்பத் தலைவருடைய பேர வந்து ஆட் பண்ணிட்டு, வயது, ஆண், அவங்களோட கேஸ்ட், படிப்பு விவரங்கள், கல்வி தகுதி எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்களுடைய மனைவி நேம ஆட் பண்ணணும் அப்படின்னாலும், நம்ம என்ன பண்ணலாங்க, அடுத்தது புதிய உறுப்பினர்கள் அப்படிங்கிறதுல வந்து ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க குடும்ப உறுப்பினர்கள மத்த மகன்கள சேர்த்தணும் அப்படின்னா, புதிய உறுப்பினர்கள சேர்த்துங்க. அதாவது எடிட் சேஞ்சஸ் பண்றனாலும், அத எடிட் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான வழிமுறை குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வேற குடும்பத்த புதுசா சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் வந்து நம்ம வந்து அந்த ப்ளஸ் சிம்பல்ல பார்த்தீங்க அப்படின்னா, புதிய குடும்பம்னு குடுத்துருப்பாங்க. அந்த புதிய குடும்பம் அப்படிங்கிறத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்த குடும்பத்த வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மாரி ஆட் பண்ணிட்டே போகும்பொழுது நமக்கு இதெல்லாம் எடிட் சேஞ்சஸ் பண்றனாலும், அத நீக்கம் பண்றனாலும், நீக்கம் பண்றதுக்கான ஆப்ஷன் வழிமுறை குடுத்துருக்காங்க. இது வந்து அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஓவராலா காட்டும். அதே மாரி நீங்க ஒவ்வொரு தெருநேமாவும் பார்க்கணும் அப்படின்னாலும், ஸ்ட்ரீட் வைஸாவும் பார்க்கறதுக்கான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அதே மாரி பெயர் தேடுற முறையும் வந்து குடுத்துருக்காங்க. பெயர் போட்டு நம்ம தேடிக்கொள்ளலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மக்கள் தொகையுடைய இது பார்த்துரலாம் சுருக்கம். நமக்கு வந்து சென்சஸ் ரிப்போர்ட் வந்து பிடிஎஃபா வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஆர் ரிப்போர்ட்டும் வந்து குடுத்துருக்காங்க. இத வந்து நம்ம WhatsAppல மத்த பக்கம் நம்ம பிரிண்ட்டுக்கு டைரக்டாவும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் குடுத்துருக்காங்க. நம்ம எதுமுறை வேணுனாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். பிரிண்டருக்கு அனுப்பி பிரிண்ட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். அது மாரி குடுத்துருக்காங்க. அதேமாரி இஆரும் ரிப்போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. இத வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி நம்ம வந்து குடியிருப்பு பகுதியா, இல்ல மொத்த குடியிருப்பு பகுதியா, இல்ல தெரு வைஸ் ஸ்ட்ரீட் வைஸ் வேணுனாலும் நம்ம வந்து எடுத்துக்கான ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. மறுபடியும் நம்ம வந்து பேக் போயிரலாம். பேக் போனதுக்கப்புறம் அடுத்த காலத்த வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட் வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து எ எல்லா வகையான பிசி, எம்பிசி இது எல்லாமே குடுத்துருப்பாங்க. இதையும் இந்த ரிப்போர்ட்டையும் நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அல்லது WhatsAppல நம்ம ஷேர் பண்ணி கூட தகவல வந்து நம்ம பரிமாற்றிக் கொள்ளலாம். அடுத்து வந்து எக்ஸல்ல குடுத்துருக்காங்க. இத நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல கூட எடிட் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதல் வகுப்பில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் குடுத்துருக்காங்க. நம்ம அந்த லிஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணல. அதனால நமக்கு எம்ப்டியா காட்டுது. நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கான வழிமுறைகள் வந்து நமக்கு இந்த இடத்துல காட்டும். அதே மாரி 0+5 குடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து பதிவு பண்ணல. அதனால நமக்கு காட்டல. இது மாரி வந்து இப்பள்ளியில் படிப்பவர்கள் யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த மாரி வந்து எந்த தகவல உள்ளீட்டு சேருமோ அதுக்கான அவுட்புட் வந்து நமக்கு வந்து வந்துரும். இந்த தரவுகள அடிப்படையா வச்சு நம்முடைய சென்சஸ் ரிப்போர்ட் வந்து ஆண்டுதோறும் வந்து நம்ம அப்டேட் செஞ்சுட்டே வரலாம். அதுக்கான வழிமுறைகள் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இத பிடிஎஃபாவும், எக்ஸலாவும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் வந்து குடுத்துருக்காங்க. ஓவராலா நம்ம எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான மேலே இருக்க ஃபஸ்ட்டு குடுத்த தகவல் எல்லாமே நம்ம வந்து பதிவு பண்ணதுக்கப்புறம் கூட எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அடுத்தது நம்ம வந்து பேக் போயிரலாம். நம்ம வந்து நம்மளுடைய தரவுகள் வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க டிரைவ்ல இது மாரி நீங்க பேக்கப் எடுத்துக்கலாம். அதுக்கான வழிமுறை குடுத்துருக்காங்க. அதே மாரி ஆண்டு மாற்றம் செஞ்சுக்கலாம். 2026லேருந்து அடுத்து 2027க்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு வயத கூட்டி நமக்கு வந்து காட்டிரும். அதுக்கான அப்ஸ்ட்ராக்டும் நமக்கு வந்து குடுத்துரும். சரிங்களா? 2027, 2028 வேணுனாலும் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது மாரி வந்து அப்கிரேட் குடுக்குற ஆப்ஷன். அதே மாரி பின்னோக்கி வரலாம். 2027 அடுத்தது 2026க்கு வேணுனாலும் அப்கிரேட் பண்ணி மாற்றுக்கொள்ளலாம் செய்யலாம். இந்த செயலி வந்து மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதா
பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.